நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ பர்கூர். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜி ஒரு நண்பர்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ஊப்பர், டபுள் நேக் நட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட் ஐசி, எல்லாமே பெட் ஐசி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 24024 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், லெஃப்ட் ரைட்டுக்கு உங்களுக்கு வந்து 8 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிப் கம்பெனி டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு ஸ்பீக்கரு, மேலே வாய்ஸ்க்கோசரம் உங்களுக்கு மிட் ரேஞ்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் 4 இன்ச்சு. இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பாக்ஸு பார்த்திங்கன்னா நார்மல் பாக்ஸில் 2க்கு 2 ஹைட்டாக இருக்கும், நல்லா பெரிய பாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு நார்மல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த மூலையில் இருக்குது, அந்த தான் கீழே சின்னது இருக்கிறது. இது எல்லாமே ரெண்டும் பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸு. இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் லோடு ஜாஸ்தி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து லோடு ஜாஸ்தி கொடுத்தா தான் அது பேட்டை எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் நேக் நெட் ஒன்று தான் ஹெவியாக இருக்கும். காயில் நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த கோனெல்லாம் நல்லா உங்களுக்கு லப்பர் தான், ஆனால் டைட்டாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், பேக்கேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதிலே கம்மி ரேட்லேயே நம்ம பண்ணித்தரோம். கம்மி ரேட்டுன்னு போகும்போது உங்களுக்கு அதில் பெட் ஐசி வராது, எஸ்டிக்கோ அந்த மாதிரி இதுக்கு போகும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை ஸ்பீக்கர்ஸு எல்லாமே மாற்றம் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம ரேட் எதுவும் சொன்னதில்லை வீடியோவில். நம்ம இது வந்து நான் நீங்கள் போடுற ஒரு பேக்கேஜ் ஒரு ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டனால நான் சொல்கிறேன். இது கம்மியாக ஜாஸ்தியான்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணுறது இந்த ரேட்டு. இதில் என்ன மெட்டீரியல் மாறுதோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கம்மியாகும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நம்ம பெரிய பாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இது பெரிய பாக்ஸ் வந்து எக்கோ மாதிரி பேஸ் வரும் உங்களுக்கு. அது ரொம்ப பேஸ் விரும்புகிறவங்களுக்கு ஓகே. கரெக்டாக ஒரு அக்யூரேட்டான ஒரு பேஸு துல்லியமாக வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். பட் இந்த பெரிய பாக்ஸ் போடுறதோட அக்யூரேட்டாக அந்த பேஸை மெஷர்மெண்ட் படி நம்ம பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப எனக்கு பேஸு பத்தலைன்றவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த பாக்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேபியில் அக்யூரேட்டான ஒரு பேஸ் எஃபெக்ட் கிடைக்கணுன்றவங்களுக்கு இந்த பாக்ஸ் நான் போட மாட்டேன். வேறு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அது ஏன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேஸு உதறாமல் க்ளீனாக வரும், எக்கோ வரக்கூடாது, நல்லா பஞ்சிங் நல்லா க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ். இது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாம் வுட்டில் தான் போட்டிருக்கேன். எல்லாமே வுட்டு தான். நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் இது நம்ம எப்போவுமே போடுறதில்ல. ஒன்று வுட்டு போடுவேன், இல்லைன்னா எம்டிஎஃப் போட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறபடி அவங்க ரேட்டு எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது பாருங்கள், இது மேலே மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அக்யூரேட்டாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை இந்த மாதிரி பொருள் எனக்கு வேணும், இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போர்டாக கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. நான் ரெடி பண்ணி கூட கொடுக்குறேன். என்னுடைய லேபர் கொடுத்தா போதும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு பொருளும் ஒரு மாதிரி இருக்குது, ரேட்டெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம சொல்லும்போது கூட கம்மியாக கொஞ்சம் ஜாஸ்தி வரலாம். ஏன்னா நம்ம எங்களுக்கு கொரியர் சார்ஜு எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா நம்ம கொரியர் சார்ஜு அதெல்லாம் வாங்குகிற இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு 500 ஜாஸ்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு மிச்சம் நம்மளுக்கு செலவெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி காஸ்ட்டு கொரியர் போட்டு வாங்குறது, கொரியர் வர்றது, இந்த பாக்ஸ் நான் எடுக்கணுன்னா 200 நம்ம அங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 400 கொரியர் சார்ஜே போகுது எனக்கு பேக்கிங்கோடு வர்றது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அந்த மாதிரி செலவு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் கடையில் போயிட்டு கேட்கும்போது அவங்க ரேட் என்னென்னா இதே ரேட்டு தான் வரும். உங்களுக்கு எட்டுன்னு வர்ற செலவு, டைமிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எச்சவே ஆகும். அதுக்கு மிச்சம் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்குன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு இது ஆகுது. டைமிங், அதுக்கு என்ன டைமிங் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காசு சொல்லுவோம். ஏன்னா ஒரு
டெக்னீஷியன் வந்து ஒரு பொருளை ரெடி பண்ணுறாங்கன்னா அது கிளியராக கொடுக்கறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. அதனால தான் ஒரு 500 ரூபா முன்ன பின்ன பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியே தான் வாங்குகிறேன். ஆனால் இந்த மாதிரி கொரியர் சார்ஜ் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படி இல்லையா பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்படி என்னுடைய லேபர் மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். பட் அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இதுதான்றது நம்மளே பண்ணி கொடுத்தா தான் எல்லாம் ஒன்று தான். எனக்கு தேவை என்னுடைய கூலி, அவ்வளோதான். என்ன டைமிங் இருக்குது, என்ன டைமிங் பிடிக்குதோ அத்தனை நாளுக்கு கூலி எனக்கு கொடுத்தா போதும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா ஒரு பேக்கேஜாக போட முடியல. கேட்டார், நான் ஒரு பேக்கேஜாக போடுங்கண்ணா, நீங்கள் எப்படி தரீங்க அப்படின்றதுனால கேட்டார். அதனால் நான் போடுறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு யாருக்காவது தேவைப்பட்டா நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ வேறு டீட்டெயில் எதனா இருந்தாலும் நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.